ليس على الضعفاء ولا على المرضى ولا على الذين لا يجدون ما ينفقون حرج إذا نصحوا لله ورسوله ما على المحسنين من سبيل والله غفور رحيم ولا على الذين إذا ما أتوك لتحملهم قلت لا أجد ما أحملكم عليه تولوا وأعينهم تفيض من الدمع حزنا ألا يجدوا ما ينفقون صدق الله العلي العظيم. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையுமுடைய அல்லாஹுவின் திருப்பெயரால் இயலாதவர்கள், நோயாளிகள் மற்றும் ஜிஹாதில் கலந்து கொள்ள வசதி வாய்ப்பு அற்றவர்கள் ஆகியோர் அவர்கள் அல்லாஹ் மற்றும் அவனுடைய தூதருக்கு வாய்மையாளர்களாய் இருக்கும் பட்சத்தில் அவர்கள் மீது யாதொரு குற்றமும் இல்லை. இத்தகைய நன்னடத்தையுடையோரை ஆட்சேபிக்க எந்த காரணமும் இல்லை. மேலும் அல்லாஹ் பெரும் மன்னிப்பாளனாகவும் கருணை புரிபவனாகவும் இருக்கின்றான். இதே போன்று பின்வருபவர்கள் மீதும் எவ்வித ஆட்சேபனையும் இல்லை. அவர்களாகவே உம்மிடம் வந்து தங்களுக்கு வாகன வசதி செய்து கொடுக்க வேண்டும் என கோரினர். உங்களுக்கு வாகனம் ஏற்பாடு செய்வதற்கு என்னிடம் வசதி எதுவும் இல்லையே என நீர் கூறியபோது வேறு வழியின்றி அவர்கள் திரும்பிச் சென்றனர். மேலும் ஜிஹாதில் கலந்து கொள்வதற்காக சொந்தமாக செலவு செய்யும் ஆற்றலை பெற்றிருக்கவில்லையே என்ற துயரத்தில் அவர்களின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. அல்லாஹ் உண்மையே கூறினான். எல்லா புகழும் நம் அனைவரையும் அவனது இல்லத்தில் அதிகாலை இபாதத்தில் ஒருங்கிணைத்த அல்லாஹு ஜல்லஷானுஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தானது. சலாத்தும் சலாமும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது வழிகாட்டுதலை பின்பற்றி நடக்கும் நல்லடியார் அனைவர் மீதும் குறிப்பாக இங்கு கூடியிருக்கும் நம் அனைவர் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சூரத்து தௌபா எனப்படும் 9வது அத்தியாயத்திலே 91 மற்றும் 92 ஆகிய 2 வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டு மொழிபெயர்ப்பும் வாசிக்கப்பட்டுள்ளது. அல்லாஹு ஜல்லஷானுஹு தஆலா குறிப்பிட்ட இந்த வசனங்களிலே எத்தகைய வழிகாட்டுதல்களை உள்ளடக்கி இவற்றை இறக்கியருளினானோ அந்த வழிகாட்டுதல்களை சரியான முறையிலே விளங்குவதற்கும் அதன்படி செயல்படுவதற்கும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நிறைவான தௌஃபீக்கை தந்தருள்வானாக. இந்த வசனங்கள் மற்றும் இதோடு சேர்ந்திருக்கக்கூடிய எல்லா வசனங்களும், குறிப்பாக இந்த 9வது அத்தியாயம் முழுவதுமே அல்லாஹு ஜல்லஷானுஹு தஆலாவிடமிருந்து வந்திருக்கக்கூடிய தபூக் யுத்தம் குறித்த ஒரு விமர்சனமாகும். தபூக் யுத்தம் இஸ்லாமிய வரலாற்றிலே மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைந்த பத்ர் யுத்தத்திற்கு சமமானதொரு யுத்தம். இந்த யுத்தத்திலே எல்லோருமே ஆர்வமாக கலந்து கொண்டார்கள். ஆர்வமாக கலந்து கொள்வதற்கு அல்லாஹுடைய தூதர் அவர்கள் வலியுறுத்தி இருந்தார்கள். கணிசமான பேர்கள் கலந்து கொண்டார்கள். சில பேர்களால் கலந்து கொள்ள முடியவில்லை. சில பேர் கலந்து கொள்ளலாம் என்று தயாராகிற விஷயத்திலேயே கலந்து கொள்ளாமல் போய்விட்டார்கள். தபூக் யுத்தத்தை பொறுத்த வரைக்கும் முஸ்லிம்கள், அதாவது தபூக் யுத்தத்தில் கலந்து கொண்ட போர் வீரர்கள் 3 வகையினராக இருந்தார்கள். முஸ்லிம்களை பொறுத்தவரைக்கும் ஒரு பிரிவினர்கள் அல்லாஹுடைய கட்டளை வந்தவுடனேயே போருக்காக வேண்டி மனதளவில், உடலளவில், பொருளாதார ரீதியில் தயாராகிவிட்டவர்கள், போரிலே நேரடியாக கலந்து கொண்டவர்கள். இவங்க முதல் பிரிவினர்கள். 2வது பிரிவினர்கள் இதோ இப்பொழுது கிளம்பி விடலாம்
இன்னும் சற்று நேரத்தில் கிளம்பிடலாம், நாளைக்கு போயிடலாம் என்று முஸ்லிம்களுடைய படை புறப்பட்டு சென்ற பிறகு மதீனாவிலேயே தங்கி ஓரிரு நாட்களில் நாமளும் கிளம்பி போய் முஸ்லிம்களுடைய படைகளோடு சேர்ந்து கொள்ளலாம் என்று தாமதித்து ஒரு கட்டத்தில் அவர்களால் யுத்தத்தில் கலந்து கொள்ளாமலேயே போய்விட்டவர்கள். இது ரெண்டாவது வகை. இன்னொரு பிரிவினர்கள் இருந்தார்கள். அவர்களை குறித்து தான் இந்த வசனத்திலே சொல்லப்படுகிறது. இந்த வசனத்திலே அவர்கள் என்ன நிலையில் இருந்தார்கள், அவர்களை குறித்து என்னவெல்லாம் அல்லாஹ் சொல்லுகிறான் என்பதை நாம் இரண்டாவதாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த வசனத்துடைய செய்தியை புரிஞ்சுக்கிறதுக்கு நாம் நடைமுறை சார்ந்த சில விஷயங்களை நினைவுபடுத்தி கொள்ளலாம். என்ன நடைமுறை சார்ந்த விஷயம் என்று கேட்டால், பொதுவாக வாய்ப்பு இருந்தும் எந்த நல்ல செயலையும் செய்வதற்கு மனசில்லாதவங்க இருப்பாங்க. அது இபாதத்தாக இருக்கட்டும் அல்லது அடுத்தவர்களுக்கு செய்கிற உதவிகளாக இருக்கட்டும். அந்த இபாதத்தை செய்கிறதுக்கு அவங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கும், சந்தர்ப்பங்களும் சூழ்நிலையும் அவங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். அதே மாதிரி அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதற்குரிய வாய்ப்புகளுக்கும் அவங்களுக்கு இருக்கும். பொருளாதார ரீதியாக சப்போர்ட் பண்ணுறதுக்கோ அல்லது வேறு வகையில் ஏதேனும் உதவி செய்வதற்கு நல்ல தாக்கத்து தகுதி இருக்கும். எலிஜிபிலிட்டின்னு சொல்கிறாங்களா இல்லையா, அதெல்லாம் இருக்கும். ஆனால் அந்த நல்ல செயலை செய்கிறதுக்கு அவங்களுக்கு மனசு இருக்காது. அப்படி கொஞ்சம் பேர் நமக்கு மத்தியில் இருப்பாங்க. வாய்ப்புகள் இருந்தும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு உண்டான மனசோ அல்லது நல்ல செயல்கள் எதையாவது செய்கிறதுக்கு உண்டான மனசோ இருக்காது. அப்படி மனசு இல்லாதவர்கள் பல சாக்கு போக்களை சொல்லுவாங்க. நாம் அந்த மாதிரி நம்ம மனிதர்களை நாம் சந்திச்சிருப்போம். ஒரு உதவிக்காக வேண்டி போகும் பொழுது அவர்களுக்கு உதவி செய்கிறதுக்கு நல்ல முடியும், ஆனாலும் அவர்கள் உதவி செய்யாமல் பல காரணங்களை சொல்லுவாங்க. அந்த மாதிரி மனசில்லாதவர்களை பற்றி நாம் பேசும்போது அவங்கள பற்றி நாம் என்ன சொல்லுவோம் தெரியுமா? மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு அப்படின்னு சொல்லுவோம். வாய்ப்பு இல்லாமையெல்லாம் கிடையாது, வழி இல்லாமையெல்லாம் இல்லை. அந்த ஆளுக்கு உதவி செய்கிறதுக்கு மனசு இல்லை, மனசு இருந்தால் மார்க்கம் உண்டுன்னு சொல்லுவாங்க. இன்னொரு பழமொழி கூட இந்த வகையில் ஒன்று சொல்கிறது உண்டு. வேணும்னு இருந்தால் வேலியிலையும் காய்க்கும், வேண்டான்னு இருந்தால் வேரில் கூட காய்க்காது. கேள்விப்பட்டிருப்பீங்க. வேணும்னு இருந்தால் வேலியில் கூட காய்க்கும், வேண்டான்னு இருந்தால் வேரில் கூட காய்க்காது. அந்த உதாரணம் சொல்ல வர்ற செய்தி என்ன தெரியுமா? ஒரு விதையை விதைக்கிறோம் அல்லது ஏதாவது விவசாயத்துக்கு ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறோம். அந்த நிலத்தில் முளைக்கணும்னு இருந்தால் தரையில் போட்டது விதைச்சது முளைக்குதோ இல்லையோ, வேலியிலையாவது ஏதாவது படர்ந்து காய்க்கும். அப்போ சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் சரியாக அமைஞ்சதுனாக்கா ஒரு மனுஷனுக்கு கிடைக்க வேண்டியது வேலியில் கூட கிடைச்சிடும். ஆனால் சந்தர்ப்பம் சூழ்நிலை சரியாக இல்லைனாக்கா விதைச்ச வேரில் கூட என்ன செய்யாது, காய்க்காது. சம்பந்தமே இல்லாத வேலியில் காய்ச்சாலும் நேரடி சம்பந்தம் இருக்கக்கூடிய வேரில் கூட சில சமயத்துக்கு என்ன செய்யாது, ஒன்றும் காய்க்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதே நேரத்தில் உதவி செய்யணும், நன்மை செய்யணும் அப்படிங்கிற மனசு இருக்கும் சில பேருக்கு. ஆனால் ப்ராக்டிக்கலில் அவங்களால அந்த மாதிரியான உதவிகளை செய்ய முடியாமல் போய்விடும். சந்தர்ப்பம் இருக்காது, வாய்ப்புகள் கிடைக்காது. உதாரணமாக சதக்கா செய்கிறதே எடுத்துக்கோமே. பணம் இருந்தால் மனம் இருக்காது, மனம் இருந்தால் பணம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு நல்லது செய்யணும், சதக்கா பண்ணணுங்கிற மனசு இருக்கும், ஆனால் அதுக்குண்டான காசு இருக்காது. இந்த மாதிரியும் சில பேர்கள் இருக்கிறது. மனம் இருக்குது, வாய்ப்பு இல்லை. இப்படிப்பட்டவங்க எதை செய்ய முடியாமல் போனாலும் அவங்களுக்கு உதவி செய்த நன்மை நிச்சயமாக உண்டு. ஏன்னா நீயத்து, உதவி செய்யணுங்கிற நீயத்து இருந்துச்சு. அந்த நீயத்துக்கே அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், அந்த நன்மையை செய்த கூலியை கொடுத்து விடுவான். உதாரணமாக ஒருவர் ஒரு ஏழைக்கு
ஒரு 100 ரூபாய் சதக்கா செய்யணும்னு நியத்து வைக்கிறார். ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் அந்த 100 ரூபாயை அவருக்கு கொடுக்க முடியாமல் போய்விடுகிறது. ஆனாலும் கூட கொடுக்கணும்னு நல்ல நியத்து வச்சாரா இல்லையா, அதற்காக வேண்டி அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், 100 ரூபாயை சதக்கா செய்த நன்மையை அவருக்கு கொடுத்து விடுவான். இங்கே சொல்ல வர்ற செய்தி சந்தர்ப்பம் இருக்குது, சான்ஸ் இருக்குது, இல்லை, அதெல்லாம் மனசு இருக்கா, 4 பேருக்கு நல்லது செய்யணுங்கிற நியத்து இருக்கா, அதுவே போதும் அல்லாஹ்வுடைய கூலி கிடைப்பதற்கு. இதை சொல்வதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒரு ஹதீஸை சொன்னாங்க. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னல்லாஹ கதபல் ஹசனாத்தி வஸ்ஸய்யிஆத், அல்லாஹ் நன்மைகளையும் தீமைகளையும் பதிவு செய்து விட்டான். சும்ம பையன தாலிக்க, பிறகு அந்த நன்மைகள் தீமைகளை எல்லாம் தெளிவாக எடுத்து சொல்லவும் செஞ்சிட்டான். எது நன்மை எது தீமைங்கிறத அல்லாஹ் டிசைட் பண்ணிட்டான். முதல்லையே டிசைட் பண்ணது மட்டுமல்ல, மக்களுக்கும் அதை என்ன செய்து விட்டான், தெளிவுபடுத்திட்டான். பிறகு ஃபமன் ஹம்ம பி ஹசனாத்தின் ஃபலம் யஅமல்ஹா, ஒருவர் ஒரு நன்மையை செய்ய நாடி பிறகு அதை ஏதாவது நல்ல காரணத்தின் மூலமாக செய்ய முடியாமல் போனால் கதபஹல்லாஹு இந்தஹு ஹசனத்தன் காமிலா, அல்லாஹ் அவருக்கு ஒரு முழுமையான நன்மையை எழுதி வச்சிருவான். என்ன சொல்லப்படுகிறது, செய்ய நியத்திருந்து செய்ய முடியாமல் போனாலும் கூட அதற்கான கூலி கிடைச்சிடும். ஆனால் அதே நேரத்தில் இது வெறுமனே வாய் வழியிலான ஆசை மட்டுமல்ல, உண்மையாகவே நன்மை செய்யணும் அப்படிங்கிற நோக்கமும் மன உறுதியும் இருந்தால் அது நடைபெறாமல் போனாலும் கூட அது மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய நியத்துக்கு தகுந்த மாதிரி அல்லாஹ் கூலி கொடுத்துருவான். இப்போ நாம் ஒரு விஷயம் யோசித்து பார்க்கணும், நன்மைகள் செய்வதற்கு நமக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா, அந்த வாய்ப்புகளை நாம் பயன்படுத்துகிறோமா இல்லையா, இது ஒன்று. இரண்டாவதாக, இஸ்லாம் என்கிற அல்லாஹ்வுடைய இந்த நிஅமத் இருக்கிறதே, இந்த நிஅமத்திடமிருந்து நாம் வாங்கினது ஏகப்பட்டது. இறை மார்க்கத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்டது ஏராளம். ஆனால் நாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு எதையாவது செஞ்சிருக்கிறோமா? ஒருவரிடமிருந்து ஒரு உதவியை வாங்குகிற பொழுது நாமளே நினைப்போம், அந்த ஆள் நமக்கு நல்ல உதவி செஞ்சுருக்கிறார், திருப்பி ஏதாவது நாம் செய்யணும்னு நினைப்போம். அல்லது உதவி செஞ்சவங்க கூட எதிர்பார்ப்பாங்க, அவருக்கு நாம் ஒரு உதவி செஞ்சுருக்கிறோம், அவரும் நமக்காக வேண்டி எப்போவாவது சந்தர்ப்பங்கள் கிடைச்சா நமக்கும் உதவி செய்வார், செய்யணும் என்று உதவி செஞ்சவங்களை எதிர்பார்க்கறது இயல்பு. இப்போது இஸ்லாம் அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய மிகப்பெரிய உதவி, ஒரு நல்ல மனுஷனாக வாழ்கிறதுக்கு ஒரு கட்டுப்பாடான ஒழுக்கமான ஒரு லைஃப் ஸ்டைல். இந்த லைஃப் ஸ்டைலை அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்குறான். இது அல்லாஹ் நமக்கு செஞ்சுருக்கக்கூடிய மிகப்பெரிய நியாமத், மிகப்பெரிய உதவி. இந்த உதவிக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு நாம் என்ன திருப்பி செஞ்சோம்? இது முக்கியமான கேள்வி. இந்த கேள்வி கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி நாம் எதுவும் அல்லாஹ்வுடைய தீனுக்கு செய்யலை. நாம் தொழுது கொண்டிருப்பதும் நோன்பு வைத்து கொண்டிருப்பதும் அது மாதிரியான இபாதத்துகள் எல்லாம் நமக்கு கடமைகள். நாம் அல்லாஹ்வுக்கு செலுத்துகிற நன்றி இல்லை, அதுவும் அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கூடிய நேமத்துகள் தான். ஒரு மனுஷன் தொழுகையாளியாக இருக்கிறதும் பெரிய நேமத். அதே மாதிரி தான தர்மங்கள் செய்வது, நோன்பு வைப்பது, ஜக்காத்து கொடுப்பது, ஹஜ்ஜு செய்வது, இதெல்லாம் அல்லாஹ் அவனுக்கு செய்திருக்கக்கூடிய நன்மைகள். ஆனால் இப்படி தொழுகையாளியாக, நோன்பாளியாக, ஹாஜியாக ஆக்கிறதுக்கு நாம் திருப்பி என்ன செஞ்சோன்னு பார்த்தா இஸ்லாத்துக்கு இன்னும் பெருசாக செஞ்ச மாதிரி தெரியல. உண்மையில் நாம் மௌத்தாகிறதுக்குள்ள அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு எதையாவது செய்ய வேண்டும் என்று தான் அல்லாஹ்வுடைய மார்க்கம் எதிர்பார்க்குது. ஒரு மனுஷன் முஸ்லீமாக இருக்கிறான்னு சொன்னால் அவன் மௌத்தாகிறதுக்குள்ள அந்த இஸ்லாத்தை கொடுத்த அல்லாஹ்வுக்கு, அந்த இஸ்லாத்திற்கு ஏதாவது பிரதி உபகாரம் செய்யணுங்கிறது அல்லாஹ்வுடைய எதிர்பார்ப்பு, அல்லாஹ்வுடைய மார்க்கம் இருக்கு. இப்போ இங்கே விஷயம் என்ன தெரியுமா, மனசு இருந்தால் மார்க்கம் உண்டு அப்படின்னு மேலே சொன்னமா இல்லையா? மனசு இருந்தால் மார்க்கம் உண்டோ இல்லையோ, மனசு இருந்தால் நன்மை உண்டு.
நெய்யத்திருந்தால் அந்த நெய்யத்துக்கே நன்மை உண்டு என்பதை சொல்வது தான் இந்த மூன்றாவது பிரிவினர்கள். தபூக் யுத்தத்திலே கலந்து கொள்ள முடியாமல் போனவர்கள், உண்மையிலேயே தகுந்த காரணத்தின் அடிப்படையில் கலந்து கொள்ள முடியாமல் போச்சு. நான் முதல்ல சொன்ன மாதிரி தபூக் யுத்தத்தில் 3 வகை முஸ்லீம்களாக மாறினாங்க. ஒரு வகை முஸ்லீம்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளை வந்த உடனேயே மனசளவில், பொருளாதார அளவில், உடல் அளவில் யுத்தத்திற்கு தயாராகி நேரடியாக கலந்து கொண்டவர்கள். இன்னொரு பிரிவினர்கள் இதா போகலாம், இதா இப்போ போயிடலாம், நாளைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி தள்ளி போட்டே கலந்து கொள்ள முடியாமல் போனவர்கள். அலட்சியம்தான் காரணம், மற்றபடி கலந்து கொள்ளக்கூடாதுன்னு இல்லை. கலந்து கொள்ள நீங்க தெரிஞ்சு அலட்சியத்தினால் கலந்து கொள்ளலை. இங்கே சொல்லப்படுபவர்கள் மூன்றாவது வகையினர்கள். யார் தெரியுமா? இவர்களுக்கு யுத்தத்தில் கலந்து கொள்ளாமல் இருந்ததுக்குண்டான அப்ஜெக்ஷன் இல்லை, ஆட்சேபனை இல்லை, இவர்களை குறித்து எந்த மறுப்பும் சொல்வதற்கு இல்லை. இவர்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் மட்டுமல்ல, உரிய கூலியும் கொடுக்கப்படுவார்கள். பாருங்க, அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வலா அலல்லதீன, யாரெல்லாம் யுத்தத்தில் கலந்து கொள்ள முடியாமல் போகிறார்கள், இப்படி ஆரம்பிக்கிறான். லைஸ அலல் துஅஃபா, பலவீனமானவர்கள் மீது எந்த குற்றமும் இல்லை. வலா அலல் மருல்லா, நோயாளிகளின் மீதும் எந்த மறுப்பு சொல்வதற்கு இல்லை. வலா அலல்லதீன லா யஜிதூன மா யுன்ஃபிகூன, இந்த யுத்தத்திற்காக வேண்டி எதையும் செலவு செய்ய முடியாமல், வசதி வாய்ப்புகளே இல்லாமல் போனதால் கலந்து கொள்ள முடியாமல் போனவர்கள். ஹரஜுன், இவர்கள் மீது எந்த ஆட்சேபனையும் குற்றமும் இல்லை. ஏன் யுத்தத்தில் கலந்து கொள்ள முடியாமல் போச்சு? ஒன்று பலவீனம், வயசாகி போனது, அல்லது வேறு வகையான பலவீனங்கள். இன்னொன்று உடல்நிலை சரியில்லை, யுத்தத்தில் கலந்து கொள்ள முடியாது. அதே நேரத்தில் யுத்தத்துக்காக வேண்டி எதையும் செலவு செய்ய முடியாமல் போனவர்கள். இதா நசஹு லில்லாஹி வ ரசூலிஹி, உண்மையிலேயே இவங்க அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நன்மை நாடியவர்களாக இருந்தும் கூட கலந்து கொள்ள முடியாமல் போனதுக்கு சரியான காரணம் இருக்கிறது. அதனால் இவங்க மேலே எந்த குற்றமும் இல்லை. மா அலல் முஹ்சினீன மின் சபீல், இப்படிப்பட்ட நல்ல நடத்தை கொண்டவர்கள் மீது எந்த குற்றமும் சொல்வதற்கில்லை. வல்லாஹு கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் இவர்களை மன்னிக்கக்கூடியவன், கருணையாளன். முடிச்சாச்சா? இப்போ பாருங்க, அடுத்த பிரிவினர்கள். வலா அலல்லதீன இதா மா அதௌக லிதஹ்மிலஹும், இதே மாதிரி இவர்கள் மீதும் எந்த ஆட்சேபனை இல்லை. யார் அவங்க? இதாமா அதௌக லிதஹ்மிலஹும், அவங்களாகவே உங்கள்கிட்ட வந்து போரில் கலந்து கொள்வதற்காக வேண்டி எங்களுக்கு வாகன வசதிகள் ஏற்பாடு செஞ்சு கொடுங்க, நாங்களும் கலந்துக்கிறோம். யுத்தத்தில் கலந்துக்கிறதுக்கு எங்கள்கிட்ட வந்து வாகனம் இல்லை, எங்களால் அதனால் கலந்து கொள்ள முடியாது. தபூக் யுத்தத்தில் அட்டன் பண்ணுறதா இருந்தால் அவங்கவுங்க வாகனத்தில் தான் வந்தாகணும். கொஞ்சம் தூரத்தில் நடக்கக்கூடிய யுத்தம், எங்கள்கிட்ட அதுக்கான வாகன வசதி இல்லை. ஒரு கால் நீங்கள் வாகன வசதி ஏற்படுத்தி தந்தாங்கனாக்கா அல்லாஹ்வுடைய தூதரை நாங்களும் யுத்தத்தில் கலந்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று, இப்படி சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? குல்த லா அஜிது மா அஹ்மிலக்கும் அலைஹி, நீங்கள் இந்த வாகன வசதி ஏற்படுத்தி கேட்குறீங்க, ஆனால் நான் ஒரு தலைவனாக இருந்தாலும் உங்களுக்கு வாகன வசதி ஏற்படுத்தி தர்றதுக்கு எங்கிட்ட எந்த வசதியும் இல்லையே, எங்கிட்ட அதுக்கான வாய்ப்பு இல்லை என்று ரசூலுல்லாஹ் நீங்கள் சொன்னீங்க. அப்போ தவல்லவ், அவர்கள் திரும்பி போனார்கள். இப்போ யோசனை பண்ணி பார்க்கணும். இன்றைக்கெல்லாம் சில கட்சிக்காரர்கள் மாநாடு நடத்தும்போது வண்டி வாகனங்களை வச்சு அவங்களுக்கு சாப்பாடு வேறையெல்லாம் வாங்கி கொடுத்து மாநாட்டுக்கு அழைச்சிட்டு போவாங்க. வண்டி வாகனத்தை யார் ஏற்பாடு பண்ணுறாங்க? கட்சிக்காரங்க. அதில் போகிறவங்க யார்? சாதாரண பாமர மக்கள். அதன் மூலமாக அவங்களுடைய நோக்கம் என்னது? எங்கள் கட்சியில் நிறைய பேர் இருக்கிறாங்க என்று உலக மக்களுக்கு காமிக்கிறதுக்காக வேண்டிய கட்சியோடு சம்பந்தம் இல்லாத கிராமத்து ஆண்களையும் பெண்களையும் கூட லாரியில் அள்ளி அள்ளி போட்டு போவாங்க. இங்கே பாருங்கள், தபூக் யுத்தத்தில் கலந்து கொள்கிற பொழுது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தூக்கி நிறுத்துவதற்கான போராட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு வண்டி வாகனம் ஏற்பாடு செய்கிறது கூட வசதி இல்லை. அந்த காலத்தில் வண்டி வாகனம்னா என்னது? ஒட்டகங்களும் குதிரைகளும் தான். அந்த ஒட்டகங்களும் குதிரைகளையும் ஏற்பாடு செய்கிறதுக்கு அவங்கள்ட்டையும் இல்லை, ரசூலுல்லாஹ்ட்ட இல்லை. அவங்க வந்து கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை நாங்கள் யுத்தத்தில் கலந்து கொள்ளணும்னு எங்களுக்கு ஆசையாக இருக்குது, ஆனால் கலந்துக்கிறதுக்கான வாகனம் இல்லை, நீங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்கன்னாக்க நாங்களும் வர்றோம். ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க?
அதுக்கான வசதி எங்கிட்டையும் இல்லையே என்று சொன்ன பொழுது தவல்லவ், அவர்கள் திரும்பி போனார்கள். எப்படி திரும்பி போனாங்கன்னு பாருங்கள். இதுதான் உணர்ச்சிகரமான ஒரு விஷயம். வஅய்யுனுஹும் தஃபீது மினத் தம்மி, சும்மா திரும்பி போகல. என்ன சொல்லி திரும்பி போகிறாங்க? அவர்களின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. இதுதான் கவனத்திற்குரிய விஷயம். நமக்கான பாடமும் இந்த வசனத்தில் இதுதான். நாமெல்லாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வேண்டி யார்ட்டையாவது ஏதாவது உதவி கேட்டு போனோன்னு வச்சுக்கோங்க, ஒன்று அவங்கள்ட்ட வாய்ப்பு இருந்தால் செய்வாங்க, வாய்ப்பு இருந்தும் மனசு இல்லைன்னா செய்ய மாட்டாங்க. உண்மையிலே வாய்ப்பு இல்லைன்னு வச்சுக்குங்களேன், அவங்க என்ன சொல்லுவாங்க? சரி, என்கிட்ட வாய்ப்பு இல்லை, நான் வர முடியல, அப்பாடா தப்பிச்சோங்கிற மனநிலை தான் இருக்கும். ஆனால் இங்கே பாருங்கள், ரசூல்லாட்ட வந்து வாகனம் ஏற்பாடு பண்ணி கொடுங்க, நாங்களும் வர்றோன்னு சொல்கிறாங்க. ரசூல்லா என்ன சொல்கிறாங்க? உங்களுக்கு வாகன வசதி செய்கிறதுக்கு எங்கிட்டையும் வாய்ப்பு இல்லை. இப்போ இவங்க என்ன செஞ்சுருக்கணும்? வண்டி ஏற்பாடு பண்ணி கேட்டோம், தரலை, அதனால் யுத்தத்தில் கலந்து கொள்ள முடியல, நமக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சின்னு பேசாமல் வீட்டுக்குள்ளே போய் உட்காந்துருவாங்க. ஆனால் இவர்கள் திரும்பி போகிறார்கள். தவல்லவ், எப்படி திரும்பி போகிறாங்க? வஅய்யுனுஹும் தஃபீது மினத் தம்இ, அவர்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்து கொண்டிருக்க போனார்கள். ஹசனன் அல்லா யஜிது மா யுன்ஃபிகூன், ஜிஹாதில் கலந்து கொள்வதற்காக சொந்தமாக செலவு செய்யக்கூடிய வாய்ப்பு எல்லாம் நமக்கு இல்லையே என்கிற கவலையில் அவங்க திரும்பி போனார்கள். இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு பணி செய்வதற்காக வேண்டி வீரியமான உணர்வும் உற்சாகமான உணர்வெல்லாம் இருந்தாலும் கூட உண்மையான நிர்பந்தத்தின் காரணத்தினால, உண்மையான வாகன வசதிகள் இல்லாததுனால நடைமுறையில் அவங்களால என்ன செய்ய முடியல? ப்ராக்டிக்கலாக கலந்து கொள்ள முடியலை. துனியாவாதி ஒருத்தன் இருக்கிறான், அவனுக்கு ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் கிடைக்க வேண்டிய ஒரு சான்ஸ் கிடைக்காம போனான், எவ்வளவு சங்கடப்படுவானோ அந்த மாதிரி சங்கடம் இவங்களுக்கு வந்துச்சு. ஒரு உதாரணம் சொல்கிறேன். அரசாங்கம் ஏதாவது ஒரு மானியம் அறிவிக்குது. அது சாதாரணமாக அன்றாட நாட்களில் சில இலவசங்களை கொடுப்பான், சில நேரங்களில் எலெக்ஷன் டைமில் சில இலவசங்களை கொடுப்பான். இந்த மாதிரி சமயத்தில் ஒரு ஆளுக்கு அது கிடைக்கலன்னு வச்சுக்கங்க, எல்லாருக்கும் ஒரு 2000 ரூபா கொடுக்குறதாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க கவர்மெண்ட்டு. கிடைக்கிது, எல்லாருக்கும் கிடைக்கிது. ஏதோ காரணத்தினால சில பேர்களுக்கு கிடைக்கல. இந்த 2000 ரூபா கிடைக்காதவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? ஒரு அங்கலாய்ப்பு இருக்காது? எல்லாருக்கும் கிடைச்சிச்சு, எனக்கு கிடைக்கல. யாரை போய் பார்த்தா எனக்கு 2000 கிடைக்கும்? கட்சிக்காரங்களை போய் பார்க்குவாங்க, ஏஜென்ட்டுகளை போய் பார்க்குவாங்க. ஏங்க எல்லாருக்கும் கிடைச்சதுங்க, எனக்கு கிடைக்கலங்க. எலெக்ஷன் டைமில் எல்லா கட்சிகளும் இலவசங்களை அறிவித்து வாரி வாரி கொடுக்கும் பொழுது கிடைக்காதவர்களுடைய அங்கலாய்ப்பு எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான கவலை இவங்களுக்கு இருந்துச்சு. ஆனால் எங்களுக்கு துனியாவுடைய வசதி கிடைக்கலையேங்கிறது இல்லை, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு எங்களால் எதுவும் செய்ய முடியலையே. அப்படி தான் அல்லாஹ் இங்கே சொல்கிறான், ஹசனன் அல்லா யஜிது மா யுன்ஃபிகூன், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு சொந்தமாக செலவு செய்கிறதுக்கு எங்கள்கிட்ட எதுவும் இல்லையே என்கிற கவலையில் அவர்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்து கொண்டிருக்க தபூக் யுத்தத்தில் கலந்துக்காமல் திரும்பி போனார்கள். இப்படிப்பட்ட நல்லவர்கள் நடைமுறையில் ப்ராக்டிக்கலில் அட்டன் பண்ண முடியாமல் போனாலும் உண்மையிலேயே அவங்களும் அல்லாஹ்வுடைய உயர்வான அந்த சர்வீஸ் செஞ்சவர்களுடைய பட்டியலில் வந்துடுவாங்க. அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வேண்டி சேவை செய்தவர்களுடைய லிஸ்ட்டில் இவங்களும் கண்டிப்பாக வருவாங்க. காரணம் என்னன்னு சொன்னால், அவங்களால உடல் மூலமாக பணி செய்ய முடியாமல் போனாலும் மனசளவில் அவர்கள் என்ன செஞ்சிட்ருக்கிறாங்க? அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி தான் வேலை செஞ்சிட்ருக்கிறாங்க. இப்போ பாருங்கள், இது சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் இந்த வசனத்திற்கு மிகச்சிறந்த விளக்கமாக அமைகிறது, நமக்கான ஒரு பாடத்தையும் தருகிறது. என்ன? அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜஅ மின் கஸ்வத்தி தபூக், தபூக் யுத்தத்திலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பினார்கள். ஃபதனா மினல் மதீனா, மதீனா பக்கம் நெருங்குகிற சமயத்தில் ரசூல்லா சொல்கிறாங்க, ஊருக்கு வெளியே மதீனாவுடைய எல்லையை நெருங்குகிறார்கள் படை பரிவாரங்களோடு. எங்கிருந்து வர்றாங்க? தபூக் யுத்தத்தை முடிச்சுட்டு மதீனாவுக்குள்ளே என்ட்ராகிற சமயத்தில் ரசூல்லா சொல்லுவாங்க, இன்ன பில் மதீனத்தி அக்வாமன், மதீனாவில் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, மா சிறுத்தும் மசீரன் வலா கத்தாத்தும் வாதியன் இல்லா கானு மழக்கும்,
நீங்கள் போர் செஞ்சிட்ட சமயத்தில் எடுத்து வச்ச ஒவ்வொரு ஸ்டெப்பிலும், நீங்கள் கடந்து சென்ற ஒவ்வொரு பள்ளத்தாக்கிலும் அவங்க உங்கள் கூட தான் போர் செஞ்சிட்டு இருந்தாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள், நல்லா கவனிக்கணும். மதீனாவில் சில பேர்கள் இருக்கிறார்கள், அவங்க யுத்தத்தில் கலந்துக்கல. ஆனால் யுத்தத்தில் கலந்து கொண்ட நீங்கள் இருக்கிறீங்களே, நீங்கள் யுத்த களத்தில் எடுத்து வச்ச ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் அவங்களும் உங்கள் கூட இருந்தாங்க. நீங்கள் எந்தெந்த கணவாய்களையெல்லாம் கடந்து போனீங்களோ, எந்தெந்த பள்ளத்தாக்குகளையெல்லாம் கடந்து போனீங்களோ, அப்பொழுதெல்லாம் அவர்களும் உங்கள் கூட தான் இருந்தாங்க. அவங்களும் போரில் கலந்துக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ். அப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க, போரில் கலந்துக்கிட்ட சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹி வஹும் மதீனா, அவங்க மதீனாவில் இருந்துக்கிட்டேவா அப்படின்னு ஆச்சரியத்தோடு கேட்குறாங்க. மதீனாவிலேயே இருந்துக்கிட்டு எங்கள் கூட போர் செஞ்சாங்களா, அது எப்படி என்று கேட்கிற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கால வஹும் மதீனா, அவங்க மதீனாவில் தான் இருந்தாங்க. ஹபஸஹுமுல் உதுர், தகுந்த காரணங்கள் தான் அவர்களை யுத்தத்தில் கலந்து விடாமல் செய்தது. வரணுங்கிற மனசு இருந்துச்சு, ஆனால் அவங்களால வாய்ப்பு இல்லாதனால கலந்துக்க முடியல. இந்த வசனத்தில் சொன்னானா இல்லையா அல்லாஹ், அவர்கள் வாகன வசதி ஏற்படுத்தி தாருங்கள் என்று கேட்ட பொழுது நீங்கள் அவங்கள்ட்ட சொன்னீங்க, என்னால் வாகன வசதி ஏற்படுத்தி தர முடியாது. எனவே அவர்கள் எப்படி போனாங்க, தவல்லவ் அய்யுனுஹும் தஃபீது மினத் தம், கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்து கொண்டு வாரே அவர்கள் திரும்பி போனார்கள். எங்களால் யுத்தத்தில் கலந்துக்க முடியலையே என்கிற கவலையினால். ஹசனன் அல்லா யஜிது மா யுன்ஃபிகூன், இறை மார்க்கத்திற்காக வேண்டி சொந்தமாக செலவு செய்ய முடியலையே என்கிற கவலையில் போனாங்க. அப்போது உடல் தான் மதீனாவில் இருந்துச்சு, மனசு பூரா எங்கே இருந்துச்சு, யுத்த களத்தில் இருந்துச்சு. அதனால் நீங்கள் எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியிலும் உங்கள் கூட அவங்க இருந்தாங்க. நீங்கள் கடந்து போன ஒவ்வொரு பள்ளத்தாக்கிலும் உங்களோட அவங்க இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை சொல்கிறாங்க. சொல்லிட்டு கடைசியாகத்தான் இவர்கள் இப்படி சொல்கிறார்கள், என்ன, மற்றவர்களோடு கலந்து கொள்ள முடியாமல் போனாலும் மனசு இருந்தால் மார்க்கம் உண்டோ இல்லையோ, மனசு இருந்தால் நன்மை உண்டு என்கிற விஷயத்தை சொல்கிறாங்க. அன்பானவர்களே, நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம் இதுதான். சில நேரங்களில் அல்லாஹ் நமக்கு வாய்ப்பை கொடுக்காமல் இருப்பான். அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி எந்த சப்போர்ட்டும் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஆனால் அதே நேரத்தில் மனசாவது இருந்தால் அதற்காக வேண்டியே அல்லாஹ் நம்மளையெல்லாம் என்ன செஞ்சிருவான், கூலி கொடுக்கக்கூடியவர்களை பட்டியலில் சேர்த்துருவான். ஆனால் வாய்ப்பு இருந்தும் யாராவது இறைமார்க்கத்திற்காக வேண்டி எதுவும் செய்யவில்லை என்று சொன்னால் அவர்கள்தான் நாளை அல்லாஹ்வுடைய கோபத்திற்குரியவர்கள். இதைத்தான் அடுத்த வசனத்திலையும் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான், உண்மையிலேயே மற்றவர்கள் மீது குற்றம் உண்டு. இன்னம சபீலு அலல்லதீன யஸ்தஅதினூனக வஹும் அக்னியா, நபியே, நல்ல வசதி வாய்ப்பு பணக்காரர்களாக இருந்தும் கூட யுத்தத்தில் கலந்து கொள்ளாமல் இருப்பதற்கு உங்களிடத்திலே சாக்கு போக்கு சொல்லி காரணம் தேடிட்டு இருந்தாங்க, அனுமதி வாங்கிட்டு இருந்தாங்க. ரலவ் பி ஐய கூனும் அல் ஹவாயிஃப், அவர்கள் வீட்டில் பின்தங்கி இருக்கிறார்களே அவங்களோடு சேர்ந்திருக்கிறதிலேயே விரும்பினார்கள், அதை திருப்திப்பட்டார்கள். பத்தபஅல்லாஹு அலா குலூபிஹிம் ஃபஹும் லா யஅலமூன், அல்லாஹ் அவர்களுடைய இதயங்களிலே முத்திரையிட்டு விட்டான். அவர்கள் தங்களுடைய இந்த நடத்தை அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தெரியாமல் இருந்தாங்க. வசதிகள் இருந்துச்சு, வாய்ப்பு இருந்துச்சு, ஆனாலும் சாக்கு போக்கு சொல்லி கலந்துக்கலாமல் இருந்தார்கள். இப்போ விஷயம் இதுதான், நமக்கு வாய்ப்பு இருக்கிறது, வசதி இருக்கிறது, சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது, அறிவு இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது, உடல் வலிமை இருக்கிறது, பொருளாதார வசதி இருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ் கொடுத்த இந்த நேமத்தை அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வேண்டி திருப்பி செய்யணும். ஏதாவது அப்படி ஒரு கால் வாய்ப்பு இல்லை என்று சொன்னால் மனசளவிலையாவது நியத்து வைக்கணும். ஆனால் சந்தர்ப்பமும் சூழ்நிலைகளும் சாதகமாக இருந்தும் கூட அல்லாஹ்வுக்கு தீனுக்கு வேலை செய்யலைன்னு சொன்னால் நாளை மறுமையிலே அவருடைய நிலைமை மோசம் என்று இந்த வசனத்தின் இறுதி பகுதி சொல்கிறது. இந்த பாடங்களை பெற்று இறைமார்க்கத்திற்காக வேண்டி நம்முடைய ஏதேனும் விஷயத்தை, உதவியை அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி செய்யக்கூடிய நல்ல மனம் கொண்டவர்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கியருள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.